இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப சுவையான 2 வகையான மில்க் ஷேக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சத்தும் சுவையும் நிறைந்த மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பப்பாயா எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல்லாம் சீவிட்டு கழுவிட்டு கட் பண்ணியிருக்கேன். அதில் 1 கப்பு பப்பாயா எடுத்திருக்கேன். அதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட 1 டம்ளர் பால் சேர்த்துக்கிறேன். வெண்ணிலா ஐஸ்கிரீம் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சர்க்கரை 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். ஐஸ் கட்டி ஒரு 2 ஐஸ் கட்டி சேர்த்துருக்கேன். எல்லாம் சேர்த்து அடிச்சுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. பாருங்கள், நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு. க்ரீமி மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம இதை கிளாஸில் சேர்த்துக்கலாம். அதில் பப்பாயா துண்டு 2 சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்ச பப்பாயாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஐஸ்கிரீமும் ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ ட்ரை நட்ஸும் சேர்த்துக்கலாம். முந்திரி, திராட்சை, பாதாம் இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே நம்ம அரைச்சி வச்ச பப்பாயா ஜூஸை சேர்த்துப்போம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது பப்பாயா. வெறுமனே பப்பாயா சாப்பிடாதவங்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மிச்சம் வைக்காத குடிச்சிருவாங்க. இப்போ அடுத்த ஜூஸ் பைனாப்பிள் ஜூஸு. ஒரு பைனாப்பிள் எடுத்திருக்கேன். அதை கட் பண்ணி இந்த தோல்லாம் சீவி எடுத்துக்கலாம். தோல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா சீவிட்டு கழுவிட்டு கட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். பைனாப்பிளில் இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இதிலேருந்து நான் 1 கப்பு பைனாப்பிள் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காமல் வெறுமனே அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தண்ணி சேர்த்தோம்னா ரொம்ப அடிபடாது, கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றாமல் அடிச்சுக்கிட்டு அப்புறமே தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி 1 டம்ளர் சேர்த்து நல்லா அடிச்சுக்கிறோம். இப்போ இதோட லெமன் ஜூஸு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அடிச்சுக்கலாம். நீங்கள் இதுக்கு சர்க்கரை வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம். நான் தேன் சேர்த்துருக்கேன். தேனும் சேர்த்துக்கலாம். தேன் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து ஒரு டைம் அடிச்சுக்கலாம். இதையும் பைனாப்பிள் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டம்ளரில் சேர்த்துக்கலாம். இதோட ஐஸ் கட்டியும் சேர்த்துக்கலாம். நான் புதினா இலை 2 சேர்த்துருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அடுத்தது பைனாப்பிள்லேயே மில்க் ஷேக் செய்யலாம். அதுக்கு 1 கப்பு பைனாப்பிள் எடுத்து ஜூஸர் ஜாரில் சேர்த்துருக்கேன். அதோட 1 டம்ளர் பால், 3 டீஸ்பூன் சர்க்கரை, ஐஸ்கிரீம் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஐஸ் கட்டி ஒரு 3 ஐஸ் கட்டி சேர்த்துருக்கேன். இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம்.
இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் ஐஸ்கிரீம்லாம் சேர்த்துருக்கோம். வேண்டான்னே யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம டம்ளரில் சேர்த்துக்கலாம். ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது மேலேயும் கொஞ்சமாக ஐஸ்கிரீம் வச்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களாம் வேண்டான்னே சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பைனாப்பிள் வெறுமனே சாப்பிடாதவங்களாம் இந்த மாதிரி அடித்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பைனாப்பிள் பப்பாயா ரெண்டுமே ரொம்ப சத்தானது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதனால் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.